Not production and Radius Media, I welcome each and everyone present here. And in regard with this Enakul Orvan, இது வந்து எனக்கு சிவி சாரோட ஃபிஃப்த்து அவரோட ப்ரொடக்ஷனில் ஃபிஃப்த்து ஃபிலிம் அண்ட் அகெயின் நானும் அவரும் பண்ணதில் திஸ் இஸ் த சிக்ஸ்த்து ஃபிலிம். ஸோ இது வரைக்கும் எங்களுக்கு எல்லா படத்துக்கும் கொடுத்த மாதிரியான சப்போர்ட் இந்த படத்துக்கும் ப்ரெஸ் கிட்டேருந்து கிடைக்கும்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் இதில் கண்டிப்பாக சித்தார்த் பிரதரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா அவர் நேரில் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்காரோ அதோட யூஸ்வலாக நேரில் எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். அதோட ஸ்க்ரீனில் வந்து எல்லா பசங்களுக்குமே அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு ஹி ஹாஸ் டன் அ கிரேட் ரோல். அண்ட் அகெயின் சந்தோஷ் பிரதர் மியூசிக் இஸ் ஹாஸ் brought நியூ வேவ்ஸ் இன் டு தமிழ் சினிமா. இந்த படத்தில் உள்ள எல்லா சாங்ஸுமே வெரி கேட்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் கோபி அமர்நாத் பிரதர், ஹீஸ் டிஓபி, ஹீ இஸ் அட் இஸ் பெஸ்ட். அண்ட் அகெயின் லியோ பிரதர், அவர் யூஸ்வலாக எங்கள் கம்பெனியோட எடிட்டர்னால எல்லா படத்துக்கும் கொடுத்த மாதிரி பெஸ்ட்டு கட்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் அகெயின் இந்த படத்தை தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸ் வந்து வருண் மணியனும் ஒய் நாட் ஸ்டுடியோஸ் சசிகாந்தும் வாங்கியிருக்காங்க. ஸோ அகெயின் இது நாங்கள் ஃபார்ம் பண்ண அந்த ட்ரீம் ஃபேக்ட்ரிங்கிற கம்பெனி விச் கன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் ஸ்டுடியோ கிரீன், Trigumaran Entertainment, Avi DC Studios, RS Infotainment, Prince Pictures and Why Not Production. எங்களோட அந்த ட்ரீம் ஃபேக்ட்ரி தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுது. ஒன்ஸ் அகேன் ஐ ரெக்வெஸ்ட் ஆல் த ப்ரெஸ் டு கிவ் த சேம் சப்போர்ட் யூ ஹவ் கிவன் டு ஆல் அவர் ஃபிலிம்ஸ். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நடிகர் அண்ணன் நரேன் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். எனக்குள் ஒருவன் இதுக்கு முதல்ல ஆஸ் யூஷுவல் சிவிகுமார் சாருக்கு நன்றி சொல்லணும். சிவிகுமாருக்கும் அப்புறம் பிரசாதுக்கும் அந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு. இதில் ரொம்ப ஹைலைட்டாக ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். என்னென்னா, இதில் 2 ரோல் பண்ணியிருக்காரு சித்தார்த் சார். அதில் இன்னொரு ரோல் வந்து ஒரு தியேட்டரில் ஷூட்டிங்கு நான் போனேன். ஆக்சுவலி நான் சித்தார்த், நம்ம டிஓபி கோபி 3 பேர் விளையாடிட்டு இருப்போம். முதல்ல என்ன கூப்பிடுவாங்க ஷாட்டுக்கு. என்னையா முதல்ல என்ன கூப்பிடுறீங்க, முதல்ல ஹீரோவை கூப்பிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன கூப்பிடணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் கோபி சொல்லுவார், நீங்கள் 2 பேரும் வந்தப்பறம் தான் நான் வருவேன். கோபி அடிச்சு போயிடுவார். இது யூஸ்வலாக நடக்கும் அது எங்களுக்குள்ள. அப்புறமா சித்தார்த்து தான் ரொம்ப சாரி சார், நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்வாரு. இது யூஸ்வலாக நடக்கும். அதே மாதிரி நான் அன்றைக்கும் போகிறேன். வந்ததுலேருந்து நான் சித்தார்த்தை பார்க்கல. நான் நேராக போயிட்டு நான் தான் சொல்லியிருக்கேன்ல, எனக்கு அவரை கூப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன கூப்பிடக்கூடாது, எங்கேயா சித்தார்த்தர் அப்படின்னு. எல்லாம் அப்படியே சிரிச்சுட்டே இருக்காங்க. என்ன இந்த மாதிரி விளையாடுறீங்க, என்ன பிரசாத் நான் ரொம்ப ஜாலியாக விளையாடுவோம், பீஸாலேருந்து தெரியும். என்ன பிரசாத், நான் வர கேட்டிருக்கேன், என்ன பண்ணுறீங்க? திடீர்னு எல்லாருமே சைலண்டாக இருந்தாங்க. ஐயோ என்னையா கேட்டிருக்கேன், பதில் சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னு. நான் பக்கத்தில் வந்து பார்த்தா சித்தார்த், சத்தியமாக சொல்கிறேன், இது வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லணும், அப்படி எக்ஸாஜரேட்லாம் பண்ணி சொல்ல அடையாளமே தெரியல. இது எனக்கு மட்டும் நடக்கலை. இது அதுக்கப்புறம் சித்தார்த் வந்து எல்லாருக்கிட்டையும் இதை ட்ரை பண்ணுவான். இந்த அஜயரத்னம் சார், அப்புறம் இவர் மகாதேவன் சார், எல்லாருமே வந்து ஹாய்ன்ட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவர் பார்த்து சித்தார்த்தா நான் வெயிட் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு அந்த மேக்கப் எஸ்பெஷலி சிவானா இருக்காரா அவர் அந்த இல்லையா சார், அவர் வந்து அவ்வளோ அருமையான ஒரு மேக்கப்பு, அதை கேரிவர் பண்ண சித்தார்த் சத்தியமாக அடையாளம் தெரியல. அவ்வளோ நல்லா இருந்தது. அதுவும் பர்ஃபார்மன்ஸ் ஆசம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸில் கூட நம்ம இருக்கணுன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நானும் வந்து வேறு ரோல் பண்ணியிருக்கேன். பட் நானும் ஒன்றுமே பண்ணல. என்னென்னா அவர் பண்ணதுலேயே ஓகே போயிடும். நம்மளாம் அப்படியே அந்த போகிற போக்கில் நம்மளும் ஓகேன்னு ஆகிடுவோம். அந்த மாதிரி இருந்தது ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஒரு அவ்வளோ கேர் எடுத்து கோபிநாத் வெரி கிரேட் ஜாப். ஸோ இதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். அது கண்டிப்பாக ஒரு சித்தார்த்தோட இந்த டெடிக்கேஷனுக்கு ஒரு ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். இது மாதிரி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே, இந்த டீமில் பாட்டாக இருந்ததுக்கு அகெயின் தேங்க்ஸ். அண்ட் இந்த வந்துட்டார் கோபி, எல்லாரும் உடம்பு ஒரு வாரத்துக்கு கை தட்டுங்க. கொஞ்சம் லேட்டாக வந்தார். எப்பயுமே பார்த்தீங்களா சித்தார்த் பிரசாத் எப்பவுமே கடைசியாக வரல டிஓபி. அது மாதிரி வந்து இன்னைக்கு விழாவை சிறப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி கோபிநாத் அவர்களே. நன்றி, வணக்கம்.
என்ன பேசணும்னு தெரில. நான் ஏற்கனவே ஸ்டேஜ் பேர் காலையில் பார்த்துருப்பீங்க. தேங்க்ஸ். வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். எனக்குள்ள ஒருவன் இதில் வந்து ஏண்டிங்கிற ஒரு சாங் நான் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு 2-3 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஃபர்ஸ்ட் சி குமார் சார், அப்புறம் சந்தோஷ் நாராயணன், பிரசாத் ராமர். ஏன் அப்படின்னா வந்து இவ்வளோ ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு படத்தில் வந்து ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு பாட கொடுத்து நான் நிறைய ஜானரில் எழுதியிருக்கேன் சந்தோஷ்க்கு. பட் இந்த ஜானரில் எழுது நான் ஃபர்ஸ்ட் பாட்டு இதுதான். சந்தோஷ் வந்து ஒரு நாள் வீட்டுக்கு போயிருந்தப்போ பிரசாத்திட்ட கூப்பிட்டு ஃபோன் பண்ணி கேட்ட மாதிரி ஜிகேவி வந்திருக்காரு, அந்த பாட்டு ஜிகேவி பண்ண வைக்கலாமான்னு கேட்டவொன்னு பிரசாத் கொஞ்சம் கூட யோசிக்கல, உடனே பண்ணலாம் சொல்லி கொடுத்து அந்த உடனே பண்ண பாட்டு தான் அந்த அது ஏண்டி சாங். நல்லா வந்திருக்கு விஷுவல். நான் பாட்டு வந்து லிரிக் நல்லா இருந்தாலும் மியூசிக் வந்து சந்தோஷ் ஹஸ் கிவன் அஸ் பெஸ்ட். எனக்கு அதில் ரொம்ப முக்கியம்னா சித்தார்த் யூ ஆர் லுக்கிங் ஸோ ஸ்மார்ட் அண்ட் தீபா சன்னதி ஹஸ் வண்டர்ஃபுல் அண்ட் கோபி தேங்க்ஸ் ஃபார் கிவிங் வண்டர்ஃபுல் ஃப்ரேம்ஸ். ஏன்னா அந்த பாட்டு வந்து நான் பார்க்குறப்ப எனக்கு செம்மையாக இருந்தது, நம்மளாம் அந்த பாட்டு எழுதணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் ஐ விஷ் ஆல் த க்ரூ அண்ட் காஸ்ட் ஆஃப் எனக்குள் ஒருவன் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட். விஷுவல்ஸ் ஓகேம்மா? ஓகே. Respected C.V. Kumar. Kumar sir is our modern day King Midas of Tamil cinema. புராணத்தில் கிங் மிடாஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த ராஜா வந்து எதை தொட்டாலும் அது பொண்ணாயிரும். அந்த மாதிரி குமார் சார் என்னன்னா, அவரோட பியூட்டி என்னன்னா, வெரி வெரி நாலேஜபிள் பர்சன். அதுக்கு பேர் கமிட்மெண்ட், ஆங்கிலத்தில் கமிட்மெண்ட் சொல்லுவாங்க. இஃப் யூ ஆர் கமிட்டட் யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல். அந்த கமிட்மெண்ட் இவர்கிட்ட இருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் எல்லா விஷயங்களும் அவருக்கு தெரியும். அதனால தான் இப்போ வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டாரு. இஸ் பிகம் அ டைரக்டர். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சார் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபிலிம். ப்ரொடியூசராக நீங்கள் சாதிச்சிட்டீங்க, சாதிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் டைரக்டோரியல் ப்ராஜெக்ட். அண்ட் இளங்கோ சார் இஸ் வண்டர்ஃபுல் கேமராமேன். கோபி அமர்நாத், நான் வந்து டப்பிங் போனப்போ அமர் சாரப்பா அப்படியே என் கண்ணு முன்னாடி இருந்தது. எத்தனையோ படம் பண்ணியிருக்கேன். 1989 நாளை மனிதன் இனி அவருக்கு கடவுள் புண்ணியத்தில் போயிட்டுருக்கு. அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த விஷுவல் ஏதோ உண்மையாக இருந்தது. நான் சொன்ன காலையில் சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. when I saw the picture it was fantastic, it was very real, ரொம்ப உண்மையாக இருந்தது. he is such a fantastic cameraman, really. That's why everybody is saying we love you Gopi. I love you too sir. Awesome guy. our hero, evergreen hero சித்தார்த் சார். அவரோட மனசு அவ்வளோ ஒரு நல்ல மனசு. ஒரு குழந்தை எப்பவுமே சந்தோஷமாக இருப்பார், எல்லாரையும் சந்தோஷமாகவே வச்சுட்டு இருப்பார். அதான் சொன்னாங்க நீ காலையில். ஆக்சுவலாக தான் சொன்னேன், எனக்குள் ஒருவன். அற்புதமான டைட்டில். எனக்குள் ஒருவன் வந்து கமல் சாரோட டைட்டில். இன்னைக்கு கமல் சாரோடையே மிஞ்சிட்டார் இந்த பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில். உண்மையிலேயே அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. தீபா சன்னதி இஸ் ரியலி டெடிகேட்டட். பாவம், யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, அந்த டைலாகையே மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவ்வளோ கமிட்மெண்ட். பிரசாத் சார், இது பிரசாத் சாரோட பிரசாதம் தமிழ் சினிமாக்கு. உண்மையிலேயே லவ்லி டைரக்டர். அதாவது நிறைஞ்ச படம் தளம்பவே தளம்பாது. ரொம்ப கூலாக, அதாவது இன்னைக்கு டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து நிறைய கன்ஃபியூஷனில் இருக்காங்க. இது எடுக்கலாமா, இதை விட இது எடுக்கலாமா, இது பெட்டராக இருக்குமா, இது பெட்டராக இருக்குமா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. சந்தேகம் வரும்போது லைஃப் கெட்டு போகுது இல்லைங்களா? அது மாதிரி இவருக்கு வந்து அந்த சந்தேகமே கிடையாது. வெரி பர்ஃபெக்ட். எனக்கு இது வேணும், இது வாங்க, இப்படி பண்ணுங்க. ஸோ கிளியர். அதெல்லாம் காரணம் வந்து பிகாஸ் ஆஃப் ஆர் ப்ரொடியூசர். அவ்வளோ ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கறதுனால டைரக்டர் வந்து பிரமாதமாக பண்ணார். we were all very very comfortable. அதாவது கம்ஃபர்ட் இருக்கணும் வந்து ஒர்க் பண்ணணும் டைரக்டர்கிட்ட. அவ்வளோ கம்ஃபர்ட் இருந்தது. அதனால நாங்கள் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணோம். பிரமாதமாக வந்திருக்கு. ஒவ்வொரு காட்சியும் நான் சொன்னேன் சார் சூப்பர் சார் சூப்பர் சார் சூப்பர் சார். டப்பிங்கில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நிறைய படங்கள் நிறைய எடுப்பாங்க, கடைசியில் கட் பண்ணிடுவாங்க, இருக்காது. நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். உயிர் கொடுத்து நடிச்சிருப்போம், அது இருக்காது படத்தில்.
ஆனால் இன்னைக்கு எல்லாமே இந்த படத்தில் எடுத்தது என்ன எடுத்தோமோ அது இருக்கு, எதையுமே கட் பண்ணல. ஸோ த கிளாரிட்டி ஆஃப் மைண்ட், தட்ஸ் வை ஐ செட் இது பிரசாதோட பிரசாதம். இன்னைக்கு தெரியாது, நம்ம 100வது நாள் விழாவில் பேசுவோம். பிரசாத் சார் பக்கத்தில் அவர் வெரி ஸ்வீட் ஆர்ட் டைரக்டர். 2 வார்த்தைகள், மேடை போய் பயமெல்லாம் வேண்டாம் இனிமேல். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பேச மாட்டேன், என் கலை பேசும். அண்ட் டுடே இஸ் a very happy day. சந்தோஷமான நாள் இல்லைங்களா? தட்ஸ் ஃபார் சந்தோஷ், இட்ஸ் his day. He is the hero of the day. பியூட்டிஃபுல் மியூசிக். ஒவ்வொரு படத்துலையும் யதார்த்தமாக பின்னி பெடல் எடுக்கிறார். அவர் ஸ்டைலில் சொல்லணும்னா ஃபென்டாஸ்டிக்காக கொடுத்துருக்காரு மியூசிக்கு. காலையில் அந்த இன்னொருத்தர் சாங் எல்லாம் காலையில் செம்மையாக பாடி காமிச்சாரு. சார் இப்பவும் பாடினீங்களா, உங்களுக்காக ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாரும் சந்தோஷப்படுவோம். இட் இஸ் வெரி நைஸ். அண்ட் all the other brothers or family in கலை குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும், assistant directors, to the entire family, entire team, of course Rakesh, Naren sir who just left, and to our family of our press and all the TV channels, a very happy afternoon. இந்த டீமுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? டுகெதர் எவ்ரி ஒன் அச்சீவ்ஸ் மோர். இணைந்தால் எல்லோரும் அதிகமாக சாதிக்கலாம். இதுதான் இவரோட எண்ணம். இந்த குமார் சார் நான் நிறைய பழகியிருக்கேன், நிறைய பேசியிருக்கேன். யூ கெட் so much of positive energy அவர்கிட்ட இருந்து. இது எனர்ஜி தான், இந்த ஆத்மான்றது எனர்ஜி தான். எனர்ஜி can neither be created nor destroyed, can be only transformed from one form to another. அந்த எனர்ஜியை வந்து ஃபார்மாக மாற்றி விதவிதமாக படங்கள் கொடுத்துட்டு இருக்காரு. such a positive ball of positive energy இந்த குமார் சார். That is why everything is doing well. So this film also has all the positive energy. Fantastic performance by Siddharth sir. Beautiful. இது வந்து சூப்பர் ஹிட் film already in Kannada. அது பேர் லூசியா. இந்த படம் என்னை பொறுத்தவரை அந்த படத்தோட பெட்டராக வந்திருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இது வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் குமார் சார். ஹானஸ்ட்லி இட்ஸ் வெரி நைஸ், திஸ் லவ்லி ஃபேமிலி. எல்லாரும் சொன்னாங்க சென்டிமெண்ட் என்ன தெரியுங்களா, ஒரு முறை குமார் சார் கிட்ட ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதுதான் சக்ஸஸ். இதான் நான் ஃபர்ஸ்ட் படம் குமார் சார் கூட ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த ஃபேமிலியில். தொடர்ந்து நான் இந்த ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும், இதான் என்னோட ஆசை. ஐ விஷ் ஆல் த டீம் ஃபுல் சக்ஸஸ் அண்ட் டு த பிரஸ் நல்லபடியாக எழுதுங்க. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் எவ்ரிபடி. ஜெய் ஹிந்த். நன்றி. அடுத்ததாக இப்படத்தின் மூலம் பாடகர்